ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 29ஆம் நாள் 13/3/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து, இன்றைய தினம் பௌர்ணமி நிறைந்த நாள், பூரணை நிறைந்த நாள். நேற்றைய தினம் மாசி மகம். இந்த மாசி மகத்திலே பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே தேர் உற்சவங்கள், ஒரு சில இடங்களில் தீர்த்த உற்சவங்களும் நிறைவேறியிருக்கின்றது. அதேபோல் யாழ் மாவட்டத்திலும் பல ஆலயங்களிலே மாதகள் பதியிலே ஸ்ரீ சாந்தநாயகி அம்பிகா சமேத சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்திலே இந்த மாசி மகத்தை முன்னிட்டதாகிய உற்சவம். அதேபோல் மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய மாசிமக மகோத்சவம். கொழும்பு கபிதாவத்தை கைலேஸ்வரம் சிவனாலயத்திலே மாசிமகத்தை முன்னிட்டதாகிய இந்த மகோத்சவம். இவ்வாறு பல இடங்களிலும் இந்த மாசி மாதத்து மாக நட்சத்திரத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் தேருற்சவங்கள் தீர்த்த உற்சவங்கள் நடைபெற்றது. தேருற்சவம் நடைபெற்ற ஆலயங்களில் இன்றைய தினம் பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவம், சுவாமி தீர்த்தமாடுவது. அவ்வாறாகிய இந்த சிறப்பான வழிபாடுகள் கலந்து கொள்வதோடும் இந்த பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களிலே இந்த சாயங்கால வேளையிலே கன்னிப்பெண்களும் சிவங்கலி பெண்களும் கலந்து கொள்ளுகின்ற திருவிளக்கு பூஜைகள். இது ஒவ்வொருவரும் இவ்வாறான இந்த பூஜைகளிலே கலந்து மகாலட்சுமியை வேண்டி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா கஷ்டங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகள் செல்வங்கள் எல்லாம் கிடைக்குமா. அவ்வாறு நாம் செல்லுகின்ற பொழுது இந்த திருவிளக்கு பூஜை என்ற உடனே ஏதோ எல்லோருமாக கிளம்பி கூட்டம் கூட்டமாக போனால் மட்டும் போதாது. நம்முடைய சமய கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே ஆடை அணிந்து செல்ல வேண்டும். அங்கே இறை வழிபாட்டுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது ஆள் பாதி ஆடை பாதி. நமது சமய வழிபாடுகளிலே நாம் தாய்மார்கள் திருமணமானவர்கள் பட்டு சேலை அணிந்து இந்த திருவிளக்கு பூஜையிலே தலைவாரி கட்டி பின்னி கட்டி பூச்சூடி நிறைந்த குங்குமம் வைத்து மங்களமாக செல்ல வேண்டும். இது தலைவிரி கோலத்தோடு நாகரிக உடைகளை அணிந்து கொண்டு நாமும் திருவிளக்கு பூஜை செய்கிறோம் என்று சொல்வதிலே இந்த பலன் கிடையாது. அவர்களுக்கு எந்த விதமான லட்சுமி கடாட்சம் கிடைக்காது. தலைவிரி கோலத்தோடு இருந்தால் அது அபசகுணம். இளம்பிள்ளைகள் பட்டு பாவாடை தாவணி தலை வாரி பின்னி கட்டி பூக்கள் வைத்து மங்களமாக. அதேபோல் குழந்தைகள் பெண் பிள்ளைகள் பட்டு பாவாடை உடுத்தி அவர்களும் அதிலே வந்து உட்கார்ந்து அந்த பூஜைகளை செய்கின்ற பொழுது மங்களம் ஏற்படும். எனவே தலைவிரி கோலத்தோடு நாம் திருவிளக்கு பூஜை செய்தால் எந்த பலனும் கிடைக்காது. நீங்கள் 5 வருஷம் இல்லை 50 வருஷம் செய்தாலும் ஒரு பலனும் கிடைக்காது. அது அபசகுணத்தை தரும். திருவிளக்கு பூஜை என்று போகிற பொழுது அதற்குரிய மாதிரி போங்கள். இல்லை போகாமல் விடுங்கள், பேசாமல் உட்கார்ந்திருங்கள். போக வேண்டுமென்றால் மற்றவர்களுக்காக, மற்றவர் பார்க்க வேண்டும், மற்றவர்கள் உங்களை பெருமையாக பேச வேண்டும்களுக்காக செய்வதல்ல. உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே லக்ஷ்மி கடாட்சம் எங்கள் குடும்பத்துக்கு நிறைய வேணும் என்கிற செய்யப்படுகின்ற பொழுது அதற்கு உரிய முறைப்படி அதனை கடைப்பிடியுங்கள். விரதமாக இருந்து பட்டு சேலை அணிந்து தலைவாரி பூச்சூடி சந்தோஷமாக மங்களமாக நல்ல இறை சிந்தனையிலிருந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும்.
திருவிளக்கு பூஜையை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இங்கே லக்ஷ்மி கடாட்சம் மங்களம் கிடைக்கும். இது 10 வருஷமாக கணவனோட சண்டை, கணவனோட பேசுகிறதில்ல, வருஷம் முழுக்க போய் விளக்கு பூஜை பண்ணுறதுலேயும் ஒரு பலன் கிடைக்காது. மங்களமானவர்களுக்கு தான் இந்த மங்களமான பூஜைகள். எனவே அவற்றை நீங்கள் மனதில் கொண்டு லக்ஷ்மி கடாட்சம் வருகின்ற வகையிலும் இன்று இந்த மாசி மாதத்து பௌர்ணமியிலே தீர்த்தோற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலும் சென்று வழிபாடு செய்து இறையருளையும் பெற்று திருவிளக்கு பூஜையிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.